மெயின் ரோட்டை கடக்கிற நேரம் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் பண்ணது. ஒரு முள்ளிவாய்க்கால் வீதி வந்து சுருங்கி ஒற்றையடி பாதை மாதிரி தான் இருந்தது. வீதியின் ரெண்டு பக்கத்திலையும் எரிஞ்ச வாகனங்கள், ஒரு வீதி ஃபுல்லா வாகனங்கள், அங்க இருந்தவங்களுக்கு தெரியும் வாகனங்கள். அப்ப அதெல்லாம் குண்டுகள் விழுந்து எரிஞ்ச நிலையில இருந்தது. அதுக்கு கீழே உயிரற்ற உடலங்கள், எல்லா வடிவங்களையும் நாங்கள் அந்த இறந்த உயிரற்ற உடலங்களை கண்டு நாங்கள் தலை இல்லாமல், கால் இல்லாமல், கை இல்லாமல், வயிறு உழந்து போய் சகலத்தையும் நாங்க பார்த்தோம். அதனால் அந்த மெயின் ரோட்ல ஏறி நாங்கள் கடற்கைக்கு நான் நினைக்கிற நேரம் 18ஆம் தேதி நேரம் அநேகமாக ஒரு 12:30 1 மணி இருக்கும். எங்களை சுத்தி 100-150க்கு அதிகமான ராணுவத்தினர் சண்டைக்கு ஆயத்தமா தான் நின்றோம். அப்ப நாங்களும் அந்த ரோட்ல ஏற திடீரென்று அவங்களுக்கு அந்த வச்சிருந்த ஓக்கிலே மெசேஜ் கிடைச்சது. கிடைச்சோடனே எங்களை சுத்தி நின்றாக்கள் எல்லாரும் செய்த வேலை என்னன்னு சொன்னால், உடனே மேல்வடி வச்சு, மேல ஆயுதங்களை துவக்களை மேல வச்சு மேல்வடி எல்லா இடம் ஒழிச்சது. எங்களுக்கு ஒரே குழப்பம். நாங்கள் அதுக்குள்ள போய் டக்கண்டு கீழே அந்த எரிஞ்சோன்றதுல கீழே டக்கண்டு இருக்க அதுல ஓகேல ஏதோ சிங்களத்துல சொன்னார்கள். அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஆமிகாரங்களை பார்த்து சொன்னாங்க. என்னோட இன்னொரு ஃபாதர் வந்து அவருக்கு கொஞ்சம் இப்ப எனக்கு வழக்கத்துல அந்த நேரம் அவருக்கு ஃபாருக்கு வளர்த்தேன். அதனால மொட்டையா உங்க தலைவர் செத்துட்டார், நீங்க எல்லாம் அடிமையான. அப்ப நினைக்கிறேன் அந்த நேரம் தான் அந்த தலைவராக அந்த அவற்றை பொடியாக எண்ணப்பட்ட அந்த உடம்பு கண்டுபிடிக்கப்படும் தெரியல. அப்ப அந்த நேரம் எங்களுக்கு முன்னால் கூத்தாடி, இது மே மாசம் 18ஆம் தேதி, மே மாசம் 18ஆம் தேதி 12:20 மணிக்கு நடக்கிற ஒரு சம்பவம். அதுல இருந்து கூத்தாடி பெரிய சந்தோஷப்பட்டு எங்களை எல்லாம் நையாண்டி செய்தது, நீங்கள் எங்களுக்கு அடிமையாளர் ஒரு தலைவர் நாங்கள் கொண்டுவிட்டோம் போடுவோம் சொல்லி பெரிய ஒரு ஆர்வம். அப்ப எங்களுக்கு எல்லாம் அது ஒரு நம்புறதா விடுறதா என்ன மாதிரி அந்த சம்பவம் வந்து இப்படிதான். அதனை சுத்திரண்ட நூற்றுக்கணக்கான ராணுவத்தில் ஒன்றடியாக மேல்வடி வைத்து அதை பெருசா கொண்டாடினார். அப்படியான ஒரு சூழல் இதுகளெல்லாம் இப்பவும் கண்ணுக்கு முன்னால் அந்த இடத்துல என்னோட வந்து ஒரு ஃபாதர் தந்தை சரத் இவங்களுக்கு தெரியும். அந்த அந்த விடயத்தை கேட்டு அவர் உடனடியாக ஏங்குறார். அந்த இடத்துல அவருக்கு ஏங்கி அந்த அந்த இதுதான் அவருக்கு கடைசியாக கிடைச்ச ஒரு செய்தியாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அதோடைய அவர் ஏங்கிட்டார்.